கல் இல்லைனாலும் சரக்கு குடிப்பாங்க. கல் வந்து நல்லதுன்றதுனால அது இங்கே பஸ் ஸ்டாப்லேயோ ஃபேன்சி ஸ்டோர்லேயோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ வைக்க போகிறது இல்லை. குடிக்கிறவங்க குடிச்சுன்னு தான் இருப்பாங்க, அதுக்கான வைத்தியத்தை பண்ணின்னு தான் இருப்பாங்க. இவங்க வர்றதுனால ஒழிக்க போகிறதோ லஞ்சமும் சரி, ஊழலும் சரி, இந்த குடியும் சரி, இதுவும் சரி, ஒரு ஒரு மனுஷனும் அவனாக நினச்சி நிறுத்தினாதான் உண்டு. இவர் வந்தால் நிறுத்துவார், அவர் வந்தால் நிறுத்துவாருலாம் இல்லை. அவன் அவனோட முடிவு எடுத்து நிறுத்தினாதான் உண்டு. ஆனால் ஒரு ஆட்சின்னு உக்கார இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் வந்தாங்கன்றதுனால இதனால நிறைய பிரச்சனை எல்லாமே பார்த்தா அதை ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹேண்ட்லிங் விஷயன்றது அதான் எடுத்தவொடனே சிட்டிக்கு போகிற டைமில் எதுவும் மாற்ற முடியாது. ஒன்று தான் மாற்ற முடியும், ஒன்று மாற்றின்னு தான் இருக்கிறோம், மாற்றுவாங்க. இவங்களும் வர்றது பிரச்சனை இல்லை. எடுத்த உடனே நான் வந்த இடத்துல மாற்றணும் கொஞ்சம், அதுதான் நான் தவிர்க்கிறேன்னே சொல்கிறேன். தவிர்த்து வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றுவோம். வந்தவொடனே இவங்க முதல் வருஷத்தில் எல்லாத்தையும் பண்ணிட மாட்டாங்க. இவங்களும் வந்தாங்கன்னா 5வது வருஷத்துல எல்லாமே பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மக்களுக்கும் எல்லாமே தெரியும். அதனால் இவங்க வந்து டிஎம்கே இருக்கிறதுனால டிஎம்கே வந்து 5,000 ரூபாய் இப்பயும் கொடுத்தாங்க, அப்பயும் கொடுக்கல அப்படின்னு இல்லை. யாராக இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. மக்களுக்கு கொடுக்குறாங்களே இல்லை, மக்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறோம். நாங்கள் வர்றது அரசியல் வர்றதுக்காக மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறோம், செய்வோம், இதுக்கப்புறமும் செய்வோம். எதன் மூலியமாக சம்பாரித்து செய்வாங்க? 10 லட்சம் கோடி கடன். பெட்ரோல், நம்ம போடுற பெட்ரோல் இன்னைக்கு 1 லிட்டர் எவ்வளோ? அதே அப்துல் கலாம் இருக்கும்போது அதே 10 லட்சம் கடை இருந்துச்சுங்க. இல்லையே, அவரு நல்லா தான் இருந்தாரு, அவரும் எதுவுமே பண்ணல, அவரும் பிரசிடெண்டா இருந்தாரு, எல்லாமே பண்ணாரு. அப்துல் கலாம் இருக்கும்போது 4.5 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. இப்போ 10 லட்சம், இப்போ 10 லட்சம். 2 பேரும் திட்டு பசங்க, அதான் அழிக்கல. இப்போ எதில் சம்பாதிப்பாங்க? ஒயின் ஷாப்பை விட்டு கவர்மெண்ட் வேறு எதில் சம்பாதிக்குது? போக்குவரத்து நஷ்டத்தில் போகுது. ஏன் இலவசமாக கொடுக்குறீங்க? சரி, மின்சாரத்துறை நஷ்டமாக போகுது, அதானி பெருகுது மீட்டரில், பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா போய் பார்த்து இலவசம் கேட்குறாங்க, புரியுதுங்களா? அப்போ இலவசத்தில் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு 10ல் ஒரு 4 பேருக்கு ஒரு பயனாக இருக்குங்களா? டாக்ஸ் போடுறீங்க எங்கள் மேலே, அப்போ ஏன் டாக்ஸ் போடுறீங்க? இப்படி தான் காது குத்துறோம். இப்போ எங்களுக்கு நல்லா இங்கே பாருங்க காது, ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போடு. சரி, நாங்கள் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒன்று கேட்குறேன். இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்களா? வாங்கிக்கோங்க. எனக்கு அதான் பிடிக்கலன்னா நீங்கள் வாங்குவீங்களா? நார்மலான விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம், யாரும் வாங்க மாட்டோம். ஏன்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணான்னு தான் சொல்லுவேன். இப்போ எனக்கு வந்து கேமரா தேவையில்லாத விஷயங்க, சரி பிடிக்காத விஷயங்க, எனக்கு கேமரா பிடிக்காதுன்னு. ஆனால் எனக்கு கேமரா தேவைன்னா உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி இவங்க தேவையில்லையே. இவங்க என்ன ரிட்டர்ன் தராங்க? இவங்க மூலியமாக ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கா? இப்போ சீமானண்ணா ஜெயிச்சாருன்னா ஆடு மாடு தொழில் வந்து அரசாங்க வேலைன்னு சொல்கிறாரு. மாட்டுலேருந்து பால்லேருந்து தயிர் மோர் வெண்ணெய், வெண்ணெய்ன்னு இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா ஐட்டம்ஸ் அதுலேருந்து செய்யலாம். அதை நாங்களும் விற்கலாம், வெளிநாட்டுக்கும் தமிழ்நாடு அரசுன்னு விற்கலாம். அப்படி ஆமாம், விற்றா தான் சம்பளம் வரும். அதுலேருந்து காசு வந்தால் தான் வாங்கியிருக்கிற கடத்தை அடைக்க முடியும். நீங்கள் சரக்கு மட்டும் விற்றா எப்படி? மாட்டுலேருந்து பால் எடுத்து அதை இது பண்ணி தமிழ்நாட்டோட கடன் அடிக்க போகிறீங்களா? உங்களோட கடனை தான் அடிக்க போகிறீங்க. தான் வந்து எஜுகேட்டட் பீப்புள், இவரால் தான் மொத்தம் நடக்க முடியுது. பாலோட சந்தை மதிப்பு மட்டுமே மொத்த இந்தியா ஒரு வருஷத்தோட 90 கோடி லட்சம். நாம சொல்ல, மோடி நம்ம நாட்டுடைய பிஎம் சொல்கிறாரு 90 லட்சம் கோடி பாலோடைய சந்தை மதிப்பு மட்டுமேன்னு சொல்லி சொல்கிறது. நம்ம செஞ்சால் நம்மளால ஏன் முடியாது? நம்ம பாலில் மட்டும் நிப்பாட்ட போகிறதில்ல. அரிசி வகையில் 18 வருஷம் சீரக சம்பா இருக்குது. இதை நாமளே விளைய வைக்கிறோம், நாமளே தமிழ்நாடு அரசுன்னு விற்க போகிறோம். பாலெல்லாம் வச்சு இப்போ அவர் எலெக்ஷனுக்கு வந்த உடனே அடுத்த 2 வருஷத்துல தமிழ்நாடோட கடன் அடிச்சிருவாருங்களா? கண்டிப்பா. அது 2 வருஷத்துல இல்ல, 5 வருஷத்துல அடிப்போம். ஏன் 5 வருஷம்? நாங்க முதல்ல நாங்க கடத்தை அடிக்கவே மாட்டோம். ஒரு மஞ்சள் நோட்டீஸ் குத்துருவோம். இதுக்கு முன்னாடி யார் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏவா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் 100 கோடி 200 கோடி வீட்டில் வச்சுக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம் பார்த்துக்கிறீங்களா சிவாஜி? அந்த மாதிரி ஆஃபீஸ் ரூம் தான் எங்களுக்கு. வர்றதுக்காக தான் வெயிட்டிங். வந்த உடனே ஆஃபீஸ் ரூம் தான். சீமானண்ணா ஆனால் மட்டும்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். நம்ம நாடு நாசமாக போயிட்டுருக்கு. எங்கனால கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணுறாங்க. கேட்டால் பண்ணுவோம் தான், தரம் இல்லை, வாங்குறதில்லன்னு கேட்குறாங்க. இதை ஒழிக்கணும், மாற்றி போடணும். திராவிடமே வேணாம். நாமெல்லாம் தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம தமிழர்கள். தமிழனுக்கு தேவையான உரிமை இங்கே கிடைக்க மாட்டேங்குது. தமிழனுடைய உரிமை தமிழனுக்கு தேவைணும். எங்களுக்கு யார் வேணால் வாங்க வாழுங்க, ஆனால் ஆள்றதுல எங்கள் ஆள் தான் ஆளணும். நம்ம வீட்டில் நாம் இருந்தால் தான். வேற ஒருத்தன் இருந்தால் எவனோ வந்து திட்டுன்னு போயிருந்தான் இருப்பான். நம்ம வீட்டில் நாம் இருந்தால் தான் திட்டன்னு உள்ளே வரக்க முடியாது. இதனால் இந்த ஒரு காரணத்துக்காகவே தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போடணும். சீமானண்ணன் தான் ஓட்டு போடணும். நீங்கள் என்ன? திராவிடன்னு சொல்லுவாங்க. திராவிடன்னு தமிழன் தாங்க. திராவிடம் ஒன்றும் இங்கிலீஷ்காரனோ ஜெர்மன்காரனோ இல்லை, திராவிடம்னு தமிழன் தான். வந்தாங்கன்னா கேளுங்க, திராவிடம் யாருன்னு சொல்லுங்க. நம்ம மேலே உட்காந்து ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு கவசம், ஒரு முகமுடி. கேரளாக்காரன் மலையாளி, கர்நாடகாக்காரன் கர்நாடகாக்காரன்,
நம்ம ஏன் தமிழன், நான் தமிழன், நான் ஏன் திராவிடன் ஆகிறேன்? திராவிடன் யார்? அவனுக்குன்னு ஒரு மொழி இருக்கா? தமிழ் தான். தமிழ், நான் தமிழன்பா. தமிழ் ஓகே, தமிழ் நான் தமிழன். மலையாளம் வச்சுக்கிறான் மலையாளி. திராவிடனுக்கு ஒரு மொழி இருக்கா? நான் என்ன சொல்கிறேங்கன்னா, தமிழன்றது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழன் தான். அதில் இப்போ எப்படின்னா கிறிஸ்டின், முஸ்லீம், இந்துன்னு பிரிச்சுக்கிற மாதிரி அந்த திராவிடம் அது இதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, திராவிடம் தான் வந்து இது பண்ணணும்னு இல்லை, தமிழை ஒருத்தனும் யோசித்து ஓட்டு போடுங்க, நியூட்ரலாக பேசணும்னு இல்லை. டிஎம்கேன்றது நான் என்ன சொல்கிறேன்னா, டிஎம்கேல ஓட்டு போட்டிங்கன்னா டிஎம்கேல இருக்கிற ஆள்கள் எல்லாமே இப்போ வந்து மக்கள்கிட்டேருந்து காசு எடுத்தோம், மக்கள்கிட்ட கொடுத்தோம், மக்கள்கிட்ட காசு எடுத்து மக்கள்கிட்ட தான் குத்துன்னு இருக்கோம், வெளியே எங்கே குத்துன்னு இல்லைண்ணா. இது மாதிரி பால் இது பண்ணுறது அதெல்லாம் இல்லை. எல்லா காசும் செலவில் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துல செலவு நடந்து தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் பண்ணுறது பண்ணின்னு தான் இருப்போம். நாங்களும் பண்ணின்னு தான் இருக்கிறோம், இதுக்கப்புறமா பண்ணுவோம். 2026 நாங்கள் தான் திருப்பி வருவோம், வந்தும் திருப்பி பண்ணுவோம். அதனால் மக்கள் நிறையா பயனடைஞ்சிருக்காங்க, பயனடைவாங்க. இதுக்கப்புறமும் நாங்கள் நிறையா செய்வோம், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்.